ஏழாவதா இந்தியாவோட நில எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்கானிஸ்தான் தான். இந்தியாவோட ரொம்பவே குறைந்த எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுனா அது ஆப்கானிஸ்தான் தான். ஆப்கானிஸ்தான் சுமாரா 106 கிலோமீட்டர் மட்டும் தான் இந்தியாவோட அந்த எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. இந்த எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காஷ்மீர் மட்டும் தான் வருது. ஆனா இருந்தாலும் அரசியல் ரீதியாக ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாடா இருக்கு. இந்த 7 நாடுகள் தான் இந்தியாவோட நில எல்லைகள்ல அமைந்திருக்கு. இது இல்லாம இந்தியாவோட கடல் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகளா 2 நாடுகள் இருக்கு. அதுல முத நாடு இலங்கை. இந்திய வரைபடத்துல பார்க்கும்போது இலங்கை இந்தியாவுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கும். இலங்கைக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய தூரமே 40 கிலோமீட்டர் மட்டும்தான். இந்த 40 கிலோமீட்டர் தூரம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரமும் இலங்கையில் இருக்கக்கூடிய தலைமன்னாரும் அந்த அளவுக்கு இலங்கை இந்தியாவுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கு. அரசியல் ரீதியா பார்க்கும்போது இலங்கை இந்தியாவுக்கு ஒரு முக்கிய ஒரு நாடா இருக்குது. ரெண்டாவதா இந்தியாவோட கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அது மாலத்தீவு. இந்திய பெருங்கடலோட தெற்கு பகுதியில் தான் இந்த மாலத்தீவே அமைந்திருக்கு. இந்திய கடற்படை தான் இந்த மாலத்தீவுக்கு பாதுகாப்பே அளிக்குது. மாலத்தீவு இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடா விளங்குது. இந்த 2 நாடுகள் தான் இந்தியாவோட கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. இந்த வீடியோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.